மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம என்எம்எம்எஸ் சீரிஸ்ல மிக சிறப்பாக பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னா, இயற்பியல் பாடத்துல பார்ட் 1 ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். அதுல வந்து 4 சாப்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். அதோட எம்சிக்யூ பார்த்தோன்னா நம்பர் 100 ஒரு 100 செஞ்சுரி அடிச்சாச்சு அதுல. இப்ப நம்ம பார்க்கறது பார்ட் 2. அதுல மீதி இருக்கிற பாடம் அது என்னன்னா எலக்ட்ரிசிட்டியும் சவுண்ட் மேக்னட்டிசம். இந்த பாடத்தை பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம். இதுல வந்து ஜஸ்ட் ஒரு 50 எம்சிக்கு நம்ம இங்க பார்க்கலாம். இந்த 150 கொஸ்டின்ஸ்லயே நீ இயற்பியல்ல வந்து நீங்க தரோவா நீங்க வெல் ப்ரிப்பேர்ட் இருக்கும்போது நிச்சயமா இயற்பியல் பிரிவில் இருந்து கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளும் உங்களால ரொம்ப ஈஸியாவே பதில் அளிக்க முடியும். இப்ப நம்ம இங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கைண்ட்லி டு தி சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அப்புறம் பார்க்குறவங்க டீச்சர்ஸோ இல்லை பேரண்ட்ஸோ இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமா இந்த தேர்வு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஒரு மோட்டிவேட் பண்ணலாம், ஒரு என்கரேஜ் பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து அவங்களை வந்து நம்ம ஒரு 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 லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு அப்லிஃப்ட் நம்ம இருக்கலாம். சரி, இப்போ நம்ம இதுல லெசனுக்கு போகலாம். இப்போ எலக்ட்ரிசிட்டி பாடத்துல பார்க்கும்போது இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம தனியாக நம்ம வந்து சூஸ் பண்ணி ரொம்ப எடுத்திருக்கிறோம். அதுவும் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும்போது வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி, இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டின்னு பார்க்கும்போது இங்க பாருங்க ரொம்ப ஈஸியா நம்ம கொடுத்துருக்கிறோம். ஃப்ளோ ஆஃப் ஆட்டம்ஸா, எலக்ட்ரிக் சார்ஜா, புரோட்டான் நியூட்ரானா, நிச்சயமா இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜஸ். அப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து விச் பார்ட்டிகல் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் சார்ஜஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாமே இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வந்து இதுல வந்து முக்கியமான சார்ஜஸ். எலக்ட்ரிக் சார்ஜுக்கு காரணமா இருக்கிறது எலக்ட்ரான்ஸ் தான். இது வந்து நெகட்டிவ். இது வந்து அந்த நெகட்டிவ் அந்த சுமையை வந்து நம்ம இங்க பார்க்கலாம். பாசிட்டிவ் இருக்குது. புரோட்டான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து வந்து 0. நியூட்ரல்லாம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து எலக்ட்ரான் பார்க்கலாம். இப்போ தேர்ட் வந்து சார்ஜிங் பை ஃப்ராக்ஷன் அக்யூர்ஸ் when ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் என்ன வருதுன்னா, ஒரு ஃப்ராக்ஷன் வந்து உயர்ப்பதுக்கு காரணமா இருக்கிற என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா ஹீட்டடா, ரப்பு டுகெதரா, மெல்டடா, கூல்டா பார்க்கும்போது ரப்புடு ஒண்ணுக்கு ஒண்ணுமே உராயும் போது நம்ம வந்து ஃப்ராக்ஷன் அங்கே ஏற்படுது. இப்போ சார்ஜிங் வித்தவுட் கான்டாக்ட் இஸ் கால்ட் என்ன சார்ஜிங் வித்தவுட் கான்டாக்ட். இதுல வந்து ஃப்ரிக்ஷன், கண்டக்ஷன், இண்டக்ஷன், ரேடியேஷன் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ராக்ஷன் வந்து நம்மளுடைய எல்லாமே கான்டாக்ட்னால தான் அது ஏரியா வந்து பொறுத்து ஃப்ராக்ஷன் வந்து அதோட ஃப்ராக்ஷன் ஃபோர்ஸ் மாறும். அப்புறம் கண்டக்ஷன் வந்து அங்கே இதுல வந்து நம்ம வித்தவுட்னா அங்க வந்து கண்டிப்பா இருக்குது. இப்போ இண்டக்ஷன் என்ன, ரேடியேஷன் போது ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் வந்து இண்டக்ஷன். அது வித்தவுட் கான்டாக்ட் இண்டக்ஷன் தான். இப்போ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இது நெக்ஸ்ட் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க. த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து யூஸ் கால்வான ஆம்பியர். வோல்ட் வராது. ஹோம் வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வரும். இந்த ஜேம்ஸ் வந்து இது வாட் வராது. வோல்ட் இது வந்து இது சம்மந்தப்பட்டு வரும். இப்போ அடுத்தது வந்து எ க்ளோஸ்டு பேத் ஃபார் கரண்ட் ஃப்ளோ இல்லையா. ஒரு வந்து என்னன்னா அந்த மூடிய சுற்றுக்குள் வந்து அந்த மூடிய ஒரு சர்க்கியூட் கூட வந்து கொடுக்கறது கரண்ட் ஃப்ளோ கால் என்ன, இதுதான் ஒரு சர்க்கியூட் என்று சொல்றோம். அப்புறம் இன்னொன்று ஓப்பன் சர்க்கியூட் கரண்ட் வந்து எப்படி ஆகும், ஃப்ளோஸ் ஃபாஸ்டரா, ஃப்ளோ ஸ்லோலிரா, டஸ் நாட் ஃப்ளோவா, ரிவர்ஸ் போது டஸ் நாட் ஃப்ளோ. அது ஓப்பன் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட் இருந்தால் தான் அங்கே எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து அந்த துறை எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே வந்து பாயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஓப்பனாக இருக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஓப்பனாக இது ஆகாது. ஸோ இது வந்து கரெக்ட் ஆன்சர் டஸ் நாட் ஃப்ளோ. இப்போ இன்னிய சீரிஸ் சர்க்கியூட், இங்கே சீரிஸ் சர்க்கியூட்ல வந்து கரண்ட் வந்து எப்படி இருக்கும் பார்த்தா டிஃபரெண்ட் இன் காம்பனன்ஸ், சேம் இன் ஆல் காம்பனன்ஸ், 0, இன்ஃபினைட் பார்க்கும்போது சீரியஸ்ல வந்து எப்படி இருக்குன்னு எல்லாமே சேம் இன் ஆல் காம்பனன்ஸ் தான். பேரலல் தான் என்ன இருக்குன்னா ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் காம்பனன்ஸ் இருக்கிறதுனால வரும். இதோட அந்த டயக்ராம் வந்து நீங்க கொஞ்ச நாளா பார்த்துருங்க. சீரியஸா இருக்கும் போது அந்த எல்லாமே இதுல வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு இதுல வந்து கரண்ட் வந்து இங்க ஸ்டாப் ஆகும் போது நிச்சயமா தொடர்ந்து வந்து அடுத்தடுத்து வர்றது எல்லாமே அங்க வந்து பாதிப்படையும். அதே வந்து பேரலல்ல வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த படத்தை வந்து நீங்க பார்த்துருங்க. அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு சர்க்கியூட்ஸ் ஆர் யூஸ்வலி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இதுல வந்து சீரியல் கொடுத்தேன்னா ஏதோ ஒரு ரூம்ல வந்து நமக்கு ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை ஆயிடுனா எல்லாமே அங்க சீரியஸ் ஆயிரும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பேரலல் தான். இந்த கனெக்ஷன் தான் பேரலல் சர்க்கியூட்ல தான் நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்டர் நம்ம இங்க வைக்கிறோம். அப்புறம் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இஸ் யூஸ்ட் இன் எங்க வரும், ஃபேன்ல வருமா, பல்புல வருமா, ஹீட்டர் ஜென்ரேட்டர் வருமானா ஹீட்டர் தான் வரும். இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஹீட்டர்ல வந்து நம்ம இங்க பாக்குறோம். அப்புறம் விச் டிவைஸ் டிடெக்ட்ஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ். இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து இது வந்து டிவைட் பண்றது, இது வந்து நம்ம எந்த டிவைஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அம்மீட்டர் இது கிடையாது, வோல்டாமீட்டர் கிடையாது. அப்புறம் கோல்ட் லீப் எலக்ட்ராஸ்கோப் இது வந்து நீங்க படிச்சிருப்பீங்களா, கோல்டு எலக்ட்ராஸ்கோப் இதுக்கு உண்மையான இது. கால்வனோமீட்டர் இது எல்லாமே
வேற வேற ஒர்க்கில் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது டைவர்ஜென்ஸ் ஆஃப் கோல்ட் லீவ்ஸ். இப்போ அந்த கோல்ட் லீவ் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து உள்ளே இருக்கிற அது கோல்ட் லீவ்ஸ் வந்து டைவர்ஜ் ஆகுது இல்லையா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல. இது வந்து என்ன ஒரு எதனால டியூ டு வாட் அப்படிங்கும் போது ஹீட்டா சார்ஜா லைட்டா சவுண்டானா பிகாஸ் ஆஃப் சார்ஜஸ் இது வந்து இதாகுது. இப்போ லைட்னிங் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் இந்த லைட்னிங் வந்து என்ன ஹீட் எனர்ஜியா சவுண்ட் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் தான் இந்த லைட்னிங் வந்து இதாகுது. இது நம்ம லைட்னிங் அரஸ்டர் வந்து நம்ம வைக்கிறது. லைட்னிங் அரஸ்டர் வைக்கும்போது ஆரம்பத்தில் பார்த்தோன்னா வந்து இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற கோயில் இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இருக்கிற அந்த இதில் வந்து நம்ம லைட்னிங் அரஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தோன்னா நிறைய இதில் வந்து நிறைய ஒரு டாப் மோஸ்ட் ரொம்ப ஹைட் இருக்கு பில்டிங் எல்லாமே லைட்டிங் அரஸ்டர் வந்து வைக்க கண்டிப்பாக வச்சாலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் நம்மளுடைய உள்ள இருக்கிற எலக்ட்ரிக்கல் டிவைஸுக்கு வந்து ஒரு ஏற்பாடு. எர்த்து வந்து வேணும்னா எலக்ட்ரிக்கல் ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம பார்க்குறோம். இப்போ தண்டர் இஸ் காஸ்ட் டியூ டு ரெயின்ஃபாலா கிளவுட்ஸா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏரா விண்ட் அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏர் தான் இங்கே நம்ம ஆன்சர் நம்ம பார்க்கலாம். தண்டர் வந்து அப்புறம் எர்த்திங் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் இதை நமக்கு பார்த்தோம் ஆல்ரெடி. எர்த்திங் வந்து நம்ம பண்ணும்போது அது என்ன ப்ரிவென்ட் பண்ணுன்னா ஃபயர் ப்ரிவென்ட் பண்ணுமா ஷாக்கா லைட்டா நாய்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும்போது நிச்சயமா நீங்கள் ஷாக்குன்னு எழுதுங்க. இது வந்து நில அதிர்வுகள் அது மின்ன அதிர்வுகளை வந்து நம்மளால தாக்குப்பிடிக்கலாம். அப்புறம் காப்பர்னால நமக்கு என்ன வந்துடும் நல்ல ஒரு கண்டக்டர் ஞாபகம் வந்துடும். மெட்டலுங்கிற ஞாபகம் வரும். இந்த மெட்டல் யூஸ்வலாக வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்குறோம். அதுலேயும் பெஸ்ட்டாக இது என்ன அப்படின்னா காப்பர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கண்டக்டர் நமக்கு பார்க்கலாம். இன்சுலேட்டர் கிடையாது, செமி கண்டக்டர் கிடையாது, அப்போ வந்து ரெசிஸ்டர் கிடையாது, அப்போ கண்டக்டர் வந்து கரெக்ட் ஆன்சர். இப்போ ரப்பர் ஈஸ் என்னன்னா இன்சுலேட்டர். இப்போ ரப்பர் வந்து பார்த்தோன்னா இதுவும் கண்டக்டர் கிடையாது, இது வந்து நீங்கள் மேக்னெட் செல் இதுவும் இல்லை, இன்சுலேட்டர் வந்து நீங்கள் சரியான ஒரு ஆப்ஷன். இப்போ டிவைஸ் யூஸ் டு ப்ரொடெக்ட் சர்க்கியூட். ஒரு சர்க்கியூட் வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் வந்து அதை சேவ் பண்ணது ஒரு டிவைஸ் அப்படின்னா அது என்ன அது ஃபியூஸ் இல்லையா. இதுதானே என்ன ஆகுனா இதில் ஏதோ ஒரு ஃப்ளக்சுவேஷன் ஆகும்போது என்ன ஆயிரும் ஃபியூஸ் வந்து போனதுன்னா நம்மளுடைய அந்த சர்க்கியூட் வந்து அங்கிருந்து நம்மளுடைய மற்ற டிவைஸ் வந்து அங்கே வந்து காப்பாற்றி கொடுத்துரும். அதை வந்து எந்த ஒரு பாதிப்படையும் பாரும். அப்புறம் 20 யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட ஒரு மின் தடையோட இது யூனிட் அழகை பார்க்கும்போது வோல்ட் கிடைக்காது, ஆம்பியர், ஹோம். இதுதான் நம்ம இது கரெக்டான ஆன்சர் வந்து ஹோம் நமக்கு பார்க்குறோம் இந்த இது. அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்கறது இந்த சவுண்ட் எனர்ஜி பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ சவுண்ட் லெசன் பார்க்கும்போது இதில் வந்து நிறைய உங்களுக்கு இந்த ஒவ்வொரு இதுலேயும் ரொம்ப கொஞ்சம் டீப்பாகவே நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ சவுண்டு வந்து ப்ரொடியூஸ், இப்போ சவுண்ட் என்பது இதுவும் ஒரு ஒரு எனர்ஜி தான். இப்போ சவுண்டு வந்து எதனால ப்ரொடியூஸ்டுன்னா அந்த ப்ரொபகேஷன் எப்படி வருது, இந்த அதே நேரத்தில் வந்து என்னென்ன வாட் தான் 2 டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் அங்கே பார்க்குறோம். அப்புறம் சவுண்டில் வந்து 3 வகையான ரேடியஸ் பார்க்கணும் இல்லையா. இது வந்து என்ன அல்ட்ராசானிக் சவுண்ட் இருக்குது, இன்ஃப்ராசானிக் சவுண்ட் இருக்குது, அப்புறம் வந்து நம்ம வந்து ஹியரிங் நம்மளுடைய கேப்பபிள் ஆஃப் சவுண்ட் இருக்குது. இது எந்தெந்த ஹெட்ஸில் வரும், இது வந்து எதில் வந்து நம்ம எந்த குவான்டிட்டியில் நம்ம அளவு பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் முக்கியமானது நமக்கு பார்க்குறது சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை. எதனால் ப்ரொடியூஸ் பைனா இது வந்து ஹீட்டா லைட்டா வைப்ரேஷனா எலக்ட்ரிசிட்டியானா ஹீட்டால கிடையாது, லைட்டால கிடையாது, வைப்ரேஷன் தான் இதுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். இது வந்து வைப்ரேஷன் வந்து நமக்கு பார்க்குறோம். ஒரு வைப்ரேஷன் வந்து பார்ட்டிகல் கொடுத்துட்டு அதில் வந்து இருக்கிற அந்த நியர்பை அந்த ஆட்டம்ஸ் வைப்ரேட் ஆகும்போது நம்மளுடைய சவுண்டு வந்து அங்கே ப்ரொடியூஸ் அந்த வைப்ரேஷன் வந்து பக்கத்தில் இருக்கிற மாலிகுல் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வந்தால் இங்கே வந்து சவுண்டை நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ சவுண்ட் வந்து கெனாட் ட்ராவல் த்ரூ எங்கே வேக்யூமா ஏரா வாட்டர்னா வேக்யூம்ல என்னாகும் சவுண்ட் வந்து ட்ராவல் இதாகுது. சவுண்டு வந்து இந்த ட்ராவல் ஆகணும்னா தெர் வில் பி ஒன் ஆஃப் த ஒரு மீடியம் ஒன்று தேவைப்படும், ஏரா வாட்டர் சாலிடாங்குது. இது தப்பு. இது வந்து இது எதில் போகும்னா ட்ராவல் த்ரூ வந்து வேக்யூமில் இது என்னாகும் கரெக்டாக போகும். ஏன்னா இது அதிகம் மற்ற இதில் போகுமா அப்படின்னா போகுது, ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஏன்னா அது ஸ்பீடு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு 2 கல் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியில் வந்து நீங்கள் வந்து அந்த கல்லை வந்து நீங்கள் வந்து வெளியில் சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து கல் 2மே நீங்கள் வந்து இது பண்ணும்போது அடிக்க சவுண்ட் பண்ணி கொடுக்கும்போது எப்படி கேட்குன்னு பாருங்கள். அதே அந்த கல்லை வந்து அதே 2 கல்லை வந்து தண்ணிக்கு வாட்டருக்கு அடியில் வந்து நீங்கள் வச்சு கேட்கும்போது என்னாங்கன்னா இதை விட என்ன கேட்கும்னா சவுண்ட் வந்து ரொம்ப மெலிசாக வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் கேட்கும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன அந்த மீடியா வந்து என்ன வேக்யூமில் வந்து என்னாகும் நல்லா ட்ராவல் பண்ணும். அதே நேரத்தில் இந்த சாலிட் வேக்யூமில் வந்து இந்த இதில் நீங்கள் ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். சவுண்ட் கெனாட் ட்ராவல் த்ரூ என்ன வேக்யூமில் வந்து போகுது, அதுக்கு ஏதோ ஒரு மீடியா வந்து அங்கே கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் சவுண்ட் வேவ்ஸ் ஆர் இது வந்து லாஞ்சிடியூட் சர்க்குலர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் போது சவுண்ட் வேவ்ஸ் ஆர் வந்து லாஞ்சிடியூடல் வேவ்ஸ் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்புறம் பிச்சு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சவுண்டு பிச்சுன்னு ஒரு பிச்சு வந்து எப்படின்னா ஒரு ஆம்ப்ளிடியூடா ஃப்ரீக்வன்சியா ஸ்பீடா லவுட்னஸ் ஆகும் போது
பிச் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரீக்வன்சி தான் இந்த பிச் வந்து டிபெண்ட்ஸ் ஆகுது. இப்போ லவுட்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லவுட்னஸ் வந்து டிபெண்ட்ஸ் இதில் ஆம்பிளிடியூட். அதனால தான் நம்ம என்ன ஆம்பிளிஃபயர்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆம்பிளிஃபயர்னு சொல்கிறது என்னென்னா இந்த காரணம் ஃப்ரீக்வன்சி கிடையாது, ஆம்பிளிடியூடு தான் எங்களுக்கு நம்ம லவுட்னஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இருக்குது. அப்புறம் ஃப்ரீக்வன்சியோட யூனிட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் ஆஃப் வந்து ஃப்ரீக்வன்சி என்ன வரும், டெசிபலா. டெசிபல் வந்து என்னன்னா சவுண்ட் பார்க்கலாம். அப்புறம் ஹெட்ஸ் வந்து இருக்குது, மீட்டர் இருக்குது. இதில் ஆன்சர் என்ன, ஹெட்ஸ் தான் இங்கே நமக்கு. ஸோ டெசிபல்ங்கிறது நம்ம சவுண்டோட அதோட குவான்டிட்டி அளவு. ஆனால் இதோட யூனிட், அந்த யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன பார்க்கும்போது ஹெட்ஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்புறம் ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஹியூமன், இந்த இதில் வந்து 2-3 கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆடிபிள் ரேஞ்ச் நம்மளுடைய ஒரு மனிதர்களால் வந்து நம்ம கேட்கக்கூடிய ஆடிபிள் ரேஞ்ச் என்ன அப்படின்னா சவுண்ட் என்ன, இங்கே பாருங்க 20 to 20,000 ஹெட்ஸ் நம்மளால கேட்கக்கூடிய அந்த அளவிலான அந்த சவுண்ட். அப்புறம் சவுண்ட் வந்து பிலோ 20 ஹெட்ஸ் ஆயிட்டேனா இது வந்து என்ன பேரு, இன்ஃப்ராசோனிக் பேரு. ஸோ இன்ஃப்ராசோனிக் வந்து என்ன ஆகும்னா சவுண்ட் வந்து பிலோ 20 ஹெட்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். அப்புறம் பேட், இந்த பேட் வந்து எந்த சவுண்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னா இது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை வந்து யூஸ் பண்ணோம். இந்த இன்ஃப்ராசோனிக் கிடையாது, ஆடிபிள் சவுண்ட் கிடையாது, நாய்ஸ் வந்து இது கிடையாது. இது அல்ட்ராசோனிக் சவுண்டு தான் பேட் வந்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஹியூமன் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை, இது முக்கியமானது. ஹியூமன் சவுண்ட் வந்து எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணா, லங்ஸ் இல்லையா, டாங், அப்புறம் டங்ல வோக்கல் கார்ட்ஸ் போது இதுதான் முக்கியம். தேர்ட் சி வந்து ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா வோக்கல் கார்ட்ஸில் வந்து இது வந்து இந்த ஹியூமன் சவுண்ட் வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் இயர் ட்ரம் வைப்ரேட்ஸ் டியூ டு, நம்மளுடைய இயர் ட்ரம் வந்து எதனால வந்து வைப்ரேட்ஸ் ஆகுது, சவுண்ட் வேவ்ஸ். இதில் தான் சவுண்ட் வேவ்ஸ் எழுது நம்மளுடைய இயர் ட்ரம். இது வந்து நம்ம இன்னர் இயர் அவுட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அந்த இயர் அந்த பிக்சர் வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இது ரிலேட்டட் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நீங்கள் உங்களுக்கு தெளிவாக அங்கே தெரிஞ்சிடும். அதில் வந்து இந்த மிடில் இயர் இருக்குது இல்லையா, அவுட்டர் மிடில் அந்த உள்ளே இருக்கும்போது அந்த மிடில் இயர் உள்ள இருக்க அந்த காக்லியன் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா, இந்த காக்லியா உள்ளே இருக்கிற அந்த சவுண்ட் வேவ்ஸில் வந்து அங்கே சவுண்ட் வருது நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் அன்வான்ட் சவுண்டு தான் என்ன ஆகும், நாய்ஸ் இல்லையா. இதே சவுண்டு வந்து ஒரு மியூசிக்கில் ஒரு ரிதமே இருக்கும்போது அதை வந்து மியூசிக்காக இருக்கும், நாய் இதே இருக்குது. இதே வந்து அன்வான்ட் இருக்கும்போது அது வந்து நாய்ஸாக நம்ம சொல்கிறோம். இப்போ டிராஃபிக் வந்து என்ன இதை காசு பண்ணுறது, ஏர் பொல்யூஷனா, நாய்ஸ் பொல்யூஷனா, வாட்டர் பொல்யூஷனா, சவுண்ட் பண்ணும்போது இது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் தான் நமக்கு இங்கே முக்கியமாக. இப்போ ஏர் பொல்யூஷன் கிடையாது. ஏர் பொல்யூஷன் நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த கண்டாமினேட்டட் ஏர் மிக்சர்லையோ இதில் இண்டஸ்ட்ரி பார்க்கலாம். அப்புறம் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து இந்த டிராஃபிக். இப்போ வாட்டர் பொல்யூஷன் வந்து இதுவும் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், இந்த வேஸ்டேஜ், இந்த லெதர் வேஸ்டேஜில் இங்கே வாட்டர் பொல்யூஷன் பார்க்கலாம். சாயில் பொல்யூஷன் வந்து டியூ டு நம்ம இந்த அக்ரிகல்ச்சர் பெஸ்டிசைடு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து சாயில் பொல்யூஷன் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ முக்கியமானது வந்து நாய்ஸ் பொல்யூஷன் இதுக்கு ஆன்சர். அப்புறம் 34 கொஸ்டின் அப்படின்னா ப்ரொலாங்டு நாய்ஸ் எக்ஸ்போசர் லீட்ஸ் டு, இது இல்லையா. இது வந்து ரொம்ப இதே கண்டினியூஸாக ஒரு நாய்ஸ் நம்ம பண்ணேன்னா இது எங்கே பார்த்தீங்கன்னா இயரிங் லாஸ். இது வந்து நம்மளுடைய இயரிங் லாஸ் வந்துக்கு இது வந்து நம்ம ரிசல்ட் வந்து அங்கே வந்துடும். அப்புறம் கிட்டார் ப்ரொடியூஸ் சவுண்ட்ஸ் பை வைப்ரேஷன் ஆஃப் என்ன, ஏரா, ஸ்ட்ரிங்கா, மெம்பரைன், மெட்டல் பிளேட் ஆகும் போது இது வந்து ஸ்ட்ரிங் தான் வருது. இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து நீங்கள் ஒரு தடவை இந்த ரிவிஷன் பண்ணி பாருங்க. அந்த இதில் வந்து ஏகப்பட்ட ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்குறது என்ன அப்படின்னா மேக்னட்டிசம். இந்த மேக்னட்டிசம்ல பார்க்குறது ஃபர்ஸ்ட் வந்து ஏ மேக்னெட் அட்ராக்ட்ஸ், எது வந்து மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுது, உட்டா, பிளாஸ்டிக், அயன, கிளாஸா, இந்த மாதிரி ஈஸி கொஸ்டின் பார்க்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் பேசிக்காக வச்சிருங்க. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான கொஸ்டின் எப்படி வருது இன்னும் பின்னாடி பார்த்துட்டு வரலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இருந்து ஆரம்பிக்கலாம். அயன் இல்லையா. இப்போ நேச்சுரல் மேக்னெட்ங்கிறது ஸ்டீலா, லோட் ஸ்டோனா, காப்பரா, அலுமினியனா. நேச்சுரல் மேக்னெட்ங்கிறது லோட் ஸ்டோன் தான். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் இது எங்கே வருதுன்னா இது வந்து என்ன, ஃபவுண்ட் இன் நேச்சர், மேன் மேட், டெம்பரரி ஒன்லி, லிக்விட். இது வந்து மேன் மேட் தான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் நமக்கு தெரியும். அப்புறம் லைக் போல்ஸ் ஆஃப் மேக்னெட் என்ன பண்ணும், அட்ராக்டா, ரிப்பெல்லா, டிஸப்பியரா, மெல்ட் ஆகுன்னா லைக் போல்ஸ் வந்து ஆல்வேஸ் என்ன ஆகுது, ரிப்பெல் ஆகும். அப்புறம் அன்லைக் போல்ஸ் வந்து மேக்னெட் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும் இல்லையா. பாசிட்டிவ் இது வந்து என்னன்னா இந்த நார்த் போல், அதே மாதிரி சவுத் போலுக்கு என்ன ஆகும், அப்புறம் நார்த் போலுக்கு சவுத் போலுக்கு என்ன ஆகும். அப்புறம் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், எந்தெந்த பொருள் வந்து மேக்னெட்டுக்கு அட்ராக்ட் பண்ணுது அதை பற்றி நம்ம பார்க்கணும். அப்புறம் மேக்னெட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் அது வந்து அந்த டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து இங்கே வந்து இப்போ டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி மீன்ஸ் மேக்னெட்னா, இப்போ ஒரு மேக்னெட்டிக்கோட டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா இட் அலைன்ஸ் வந்து எதில் வருதுன்னு பாருங்க, நார்த் சவுத். இது நீங்கள் எப்படி ஒரு மேக்னெட்டை நம்ம வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சாலும் அது கயிறு கட்டி நீங்கள் எவ்வளோ தொங்க போட்டுக்கல இந்த மாதிரி டைரக்ஷனில் நீங்கள் வந்து சுற்றி விட்டாலும் கடைசியில் எந்த டைரக்ஷன் வருது, நார்த் சவுத்தில் தான் இதோட வந்து ரெஸ்ட் ஆகுது.
ஸோ இதுதான் மேக்னெட்டோட டைரக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு அப்படி சொல்றோம். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு இதில் காந்த புலம் இருக்குது இல்லையா, இது வந்து எங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்? சென்டர்லையா, போல்ஸ்லையா, மிடில்லையா, சர்ஃபேஸ்னா போல்ஸ்ல தான் அதிகமாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே நேரத்தில் இது எப்படி ஒரு ஈஸியாக நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு மேக்னெட் நீங்கள் ஒரு அயன் பீஸ், அயனோட அயன் ஃபீலிங்ஸ் எடுத்துட்டு ஒரு மேக்னெட் வச்சு நீங்கள் கொஞ்சம் அப்படியே நீங்கள் ஷேக் பண்ணும்போது, ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, அங்கே இருக்கிற அயன் ஃபீலிங்ஸ் எல்லாமே அந்த மேக்னெட்டிக் போல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மேக்னெட்டிக் போல்ஸ் இருந்து என்ன ஆகுது, இது நல்லா ஒரு அட்ராக்டிவா ஒரு இதோ ஒரு ஈப்பாங்க போய் அட்ராக்ட் ஆகுது. இதை வச்சு நம்ம என்னன்னா, எங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் அட்ராக்ட் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து போல்ஸ்ல அட்ராக்ட் ஆகுது. இப்போ 43 கொஸ்டின் என்னன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கேன் பி ட்ரேஸ்டு. எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ட்ரேஸ் பண்ணலாம்? சாக்லையா, த்ரெட்லையா, அயன் ஃபீலிங்ஸ்லையா? இது வந்து அயன் ஃபீலிங்ஸ் வந்து நம்ம இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம வந்து என்ன அந்த ட்ரேஸ் பண்ணலாம். அப்புறம் 44 பார்க்கும்போது டெம்பரரி மேக்னெட். இந்த மேக்னெட்ல பத்தி நம்ம டெம்பரரி மேக்னெட், பெர்மனன்ட் மேக்னெட் இல்லையா? இப்போ டெம்பரரி மேக்னெட்ங்கிறது என்ன ஆகுதுன்னா, இது வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சாஃப்ட் அயன். இது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஒரு மேக்னெட் வந்து எதர் வந்து நம்மளுடைய ஒரு ரப்பி பண்றதுலையோ, இல்ல அது வந்து மேக்னெட் வந்து நம்மளுடைய வைக்கிற டெம்பரவரியா ஒரு மேக்னெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து பெர்மனண்டா இருக்காது. அதோட மேக்னெட்டிக்கோட பவர் இருக்கிற வரைக்கும் இது வந்து மேக்னெட்டை ஒர்க் பண்ணும். அது முடிஞ்ச உடனே அதோட வந்து என்ன ஆயிடும், மேக்னெட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அது இழந்துரும். இது வந்து டெம்பரவரியா நான் பண்றது, இது வந்து பார்க்கலாம். இப்போ பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து மேட் அப் ஆஃப் எப்பவுமே ஸ்டீல். ஸ்டீல்ல தான் நாம இந்த கொஸ்டின்ல கேட்கிற வாய்ப்பு இருக்கு. பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் வந்து இட்ஸ் மேட் அப் ஆஃப் வாட் கொடுத்த போது ஸ்டீல் சொல்லி நம்ம இங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒர்க்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து வித் எலக்ட்ரிக்கல் இதில் வந்து பார்க்கும்போது இது ஹீட்ல வருமா, சவுண்டா, எலக்ட்ரிக் கரண்டா, லைட்டா வரும்போது இதோட மெயின் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் தான் இங்க என்ன வரும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஒர்க்ஸ் ஆகுறது நம்ம பார்க்கலாம். அப்புறம் எர்த் வந்து பிஹேவ்ஸ் லைக் என்ன ஒரு பேட்டரியா, ஒரு ஜெனரேட்டரா, மேக்னெட்டா, சர்க்கியூட்டா? எர்த் வந்து பிஹேவ்ஸ் லைக் ஆல்வேஸ் என்ன ஒரு மேக்னெட்டா தான், ஒரு காந்த மூலமா தான் என்ன ஆகும், இந்த பூமி வந்து இதோட ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துட்டு இருக்குது. அப்புறம் மேக்னெட்டிக் காம்பஸ். இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வந்து இஸ் யூஸ்ட் டு என்ன, எதுக்கு மேக்னெட்டிக் காம்பஸ் யூஸ் பண்றோம்? மெஷர் ஸ்பீட், மெஷர் கரண்ட், அப்புறம் ஃபைண்ட் டைரக்ஷன், அப்புறம் மெஷர் டெம்பரேச்சர். இது என்னன்னா, இது கரெக்டான ஆன்சர் என்ன, ஃபைண்ட் டைரக்ஷனுக்காக மேக்னெட்டிக் காம்பஸ். அந்த காலத்துல ஓல்டஸ்ட் என்ன பண்ண மேக்னெட்டிக் அந்த ஸ்டோன் இது வச்சு நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாலுமிகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ அடுத்தது அப்புறம் வந்து கீப்பர்ஸ். இவங்க வந்து என்ன யூஸ், இவங்க வந்து தேர் யூஸ் டு என்ன எதுக்கு யூஸ் பண்றாங்க பாருங்க. இந்த பிரேக் மேக்னெட் கீப்பர்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? பிரேக் மேக்னெட் வந்து பிரேக் பண்றதுக்கா, இன்க்ரீஸ் ஒரு வெயிட் ஆகுதுக்கா, இல்ல ப்ரெஷர் மேக்னெட் பாதுகாக்கிறதுக்கா, இல்ல ஹீட் வந்து மேக்னெட் பண்றதுக்கா? அப்படின்னா இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ப்ரெஷர் மேக்னெட். இந்த மேக்னெட்டுக்கு தான் என்ன பாதுகாப்பு கொடுத்து நல்லா பாதுகாக்கிறது இந்த கீப்பர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் ஃபைனல் கொஸ்டின் நமக்கு பார்க்கறது என்னன்னா, மேக்னெட் ஷுட் பி ஸ்டோர்ட் வித் என்னன்னா, இங்க வந்து நம்ம ஸ்டோர் பார்த்தீங்கன்னா லைக் போல்ஸ் டுகெதர் நம்ம வைக்கணுமா? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அன்லைக் போல்ஸ் டுகெதர் வைக்கணுமா? நோ போல்ஸா? இல்ல ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்லைக் போல்ஸ். அது வந்து மேக்னெட் வந்து நம்ம ஸ்டோர் வைக்கும் போது பக்கத்துல இருக்கும்போது ஒண்ணு வந்து நார்த்தா இருந்து அனதர் வந்து சவுத்தா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அன்லைக் போல்ஸ் வந்து நம்ம பக்கத்துல வச்சுட்டு இருக்கும்போது என்னங்கன்னா, இந்த மேக்னெட் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப இதுலயே வந்து இப்போ அந்த மேக்னெட்டிசம் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இடத்துல இல்லாம இருக்கிறதுக்கு நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணலாம். அது என்ன மாதிரி மெத்தட்ல பண்ணா, ஹேம்பரிங் பண்ணலாம், இந்த ஃபயரிங் பண்ணலாம், அதை வந்து காந்தத்தை வந்து கீழே தூக்கி போடுறது, இதை உடைக்கிறது, பிரேக் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த நாம ஒரு மேக்னெட் கொடுக்கும் போது என்ன ஆயிரும்னா, அந்த மேக்னெட்ல வந்து அந்த அது மேக்னெட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அது வந்து அங்கிருந்து வந்து என்ன ஃபங்க்ஷன் இல்லாம ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மேக்னெட் பத்தி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. நிச்சயமா இந்த 50 கொஸ்டின்ல நிச்சயமா எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8 கொஸ்டினாவது உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லா பாருங்க. இது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் வால்யூ 1 அதுல பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே போல கெமிஸ்ட்ரிக்கு நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னும் ஆல் தி பெஸ்ட். We will see you in next video. Thank you once again.